திருவாரூர் திருத்துறைப்பூண்டியில் சமையல் செய்யும் போது தீ பற்றியதால் 6 வீடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. செல்வம் என்பவர் வீட்டில் மதிய உணவு சமைப்பதற்காக அடுப்பை பற்ற வைத்த போது கூரையில் தீப்பிடித்து மளமளவென பரவியது. காற்றின் வேகத்தில் தீ பரவி செல்வம், அறிவுமணி, ராஜேந்திரன், சண்முகம் உள்ளிட்டோரின் வீடுகள் தீயில் கருகின. இந்த விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்தன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சின்னக்கீரமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ மகாலிங்கமூர்த்தி கோயில் விழாவுக்காக பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் 20க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பணமும் ஆட்டுக்கிடாயும் பரிசாக வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை கால்வாய் உலக்கை அருவி அருகே ஏற்பட்ட உடைப்பை விரைந்து சீரமைக்க கோரி குறைதீர் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். ஆட்சியர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தோவாலை கால்வாய் உடைப்பை சரி செய்யும் பணி நீண்ட நாட்களாக நடப்பதாகவும் இதனால் 6500 ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். உரிய நேரத்தில் கால்வாயை சீரமைக்காத அதிகாரிகளை கண்டித்து அவர்கள் வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோடை காலத்தில் செய்ய வேண்டிய பணியை சானல் அடைத்து 53 நாள் எந்த பணியும் செய்யவில்லை. 53 நாள் கழித்து மழை ஆரம்பித்த பிறகு வேலையை ஆரம்பித்து விட்டு மழை காரணமாக வேலை நடக்கவில்லை என்று அப்பட்டமான பொய்யை சொல்லி வருகிறார்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள். இதனால விவசாயம் மிகுந்த அளவு பாதிப்பு. அந்த சானல் 6500 ஏக்கர் பயிர் செய்த விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரமே இன்று கேள்விக்குறியாக உள்ளது. திருவானைக்காவல் கொள்ளிடமாற்று பாலத்தில்தான் இந்த சிறுவன் ஆபத்தை உணராமல் இப்படி சாகசம் செய்து கொண்டிருக்கிறான். பாலத்தின் கீழே தடுப்புச் சுவரை தாண்டி 6 பெருக்கெடுத்து ஓடுவதால் பாலத்தின் மீது ஏறி ஆபத்தான முறையில் சிறுவர்கள், இளைஞர்கள் தண்ணீரில் குதிக்கும் செய்தி நியூஸ் 18 அண்மையில் ஒளிபரப்பப்பட்டது. அதன் எதிரொலியாக பாலத்தின் மீது காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் காவலர்களையும் மீறி பாலத்தின் சுற்று தடுப்புகளில் ஏறிய இந்த சிறுவன் ஆபத்தான முறையில் சுற்றித் திரிந்தான். சிறுவனை பார்த்து அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் பதறினர். மகாராஷ்டிர மாநில பள்ளி பாடங்களில் மனுஸ்மிருதி பற்றிய பாடம் இடம்பெறப் போவதாக வெளியான தகவல் உண்மையல்ல என்று துணை முதலமைச்சர் அஜித் பவார் விளக்கமளித்துள்ளார். 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிர மாநிலத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனிடையே மகாராஷ்டிர மாநில பள்ளி பாடங்களில் மனுஸ்மிருதி குறித்த பாடங்கள் இடம்பெறச் செய்ய முயற்சி நடப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. இந்த நிலையில் இதனை கடுமையாக மறுத்துள்ள துணை முதலமைச்சர் அஜித் பவார் மனுஸ்மிருதிக்கு மகாராஷ்டிர மாநில அரசில் இடமில்லை என்றார். அம்பேத்கர், பூலே, ஷாவு போன்றோர் தோன்றிய பூமியில் மனுஸ்மிருதிக்கு இடமே இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள அவர் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே தவறான தகவல்களை பரப்புவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அம்பேத்கர் உள்ளிட்டோரின் முற்போக்கு சிந்தனைகளை செயல்படுத்துவதில்தான் மாநில அரசு கவனம் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செக் மோசடி வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் ஜே சதீஷ்குமாருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜேஎஸ்கே பிலிம் கார்ப்பரேஷன் தயாரிப்பு நிறுவனம் மூலமாக தங்க மீன்கள், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, குற்றம் கடிதல், தரமணி போன்ற படங்களை தயாரித்தவர் ஜே சதீஷ்குமார். பல்வேறு படங்களை விநியோகம் செய்துள்ள இவர் தரமணி, பேரன்பு, கபடதாரி உள்ளிட்ட படங்களில் சிறு வேடங்களில் நடித்துள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டில் பைனான்சியர் ககன் போத்ராவிடம் சதீஷ்குமார் 45 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். கடன் தொகைக்காக ககன் போத்ராவிடம் சதீஷ்குமார் வழங்கிய காசோலை வங்கியில் வழங்கிய போது பணம் இல்லாமல் திரும்பி வந்தது. இதையடுத்து தயாரிப்பாளர் ஜே சதீஷ்குமார் மீது பைனான்சியர் ககன் போத்ரா காசோலை மோசடி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு ஜார்ஜ் டவுன் 4வது விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி AKN சந்திரபிரபா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காசோலை மோசடிக்காக தயாரிப்பாளர் சதீஷ்குமாருக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் கடன் தொகையை வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டார்.
மதுபான கொள்கை மாற்றப்பட்ட வழக்கில் கைதான டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஜாமீன் கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் விண்ணப்பித்த நிலையில் அவருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் மறுத்தது. இந்நிலையில் 2 நாட்கள் விசாரணைக்கு பிறகு கெஜ்ரிவாலை கைது செய்து புதன்கிழமை ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் சிபிஐ ஆஜர்படுத்தியது. சிபிஐ தரப்பில் 5 நாட்கள் விசாரிக்க அனுமதி கோரப்பட்டது. ஆனால் இந்த வழக்கில் 3 நாட்கள் சிபிஐ விசாரணைக்கு ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்த நிலையில் நீதிமன்ற அனுமதியை அடுத்து சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு கெஜ்ரிவால் காரில் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. நேபாளத்தில் கொட்டி தீர்த்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 24 மணி நேரத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். லம்ஜங் மற்றும் காக்சி பகுதியில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் 33 மாவட்டங்கள் மழை மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை நேபாளத்தில் பருவமழை பொழியும் காலமாகும். இந்த காலகட்டத்தில் நிலச்சரிவுகள் அங்கு அதிக அளவில் ஏற்படுகின்றன. கடந்த 17 நாட்களில் பருவமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளால் 28 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சாதியை கூறி வாக்கு கேட்கும் பாமகவின் திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று விக்கிரவாண்டியில் நடைபெற்ற திமுக இளைஞரணி கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி அறிவுறுத்தினார். விக்கிரவாண்டியில் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பரப்புரை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விக்கிரவாண்டியில் உள்ள திமுக தேர்தல் அலுவலகத்தில் இளைஞரணி பொறுப்பாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் பொன்முடி தேர்தல் பரப்புரைக்கான வியூகங்களை அறிவுறுத்தினார். பாமக தான் எதிர்த்து நிற்கிறோம். அவங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க? அதை தான் சொல்லுவாங்க. அதை நாம கண்டிக்கணும். வீடு வீடா போய், ஏன்னா அவன் போய் என்ன சொல்லுவான் வீட்டில் போய் போயிருக்கோம். அதை நீங்க போய் சொல்லணும். அவங்க ஜாதிக்காக ஒன்றும் பண்ணல. உண்மையிலேயே 20% இடஒதுக்கீட்டை வழங்கியது தலைவர் கலைஞர். இதேபோன்று விக்கிரவாண்டியில் பரப்புரை மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொது எதிரியான திமுகவை வீழ்த்த அதிமுக தேமுதிகவினர் தங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். குறிப்பாக அதிமுகவில் இருக்கிற என் அன்பு உறவுகள், தேமுதிகவில் இருக்கிற என் உடன் பிறந்தார்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அது மாதிரி நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இப்போ பொது எதிரி திமுக அடித்து விரட்ட எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பல தேர்தல்களில் தன்னலமற்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. நான் உங்களோட கூட்டணி வைக்காமல் தனிச்சு தான் உங்களை ஆதரித்தேன். அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு கூட்டணி வைக்கல. என்னை கொஞ்சம் ஆதரிச்சு அப்படி தள்ளி விடுங்க. வாக்கு சேகரிப்பின் போது எம்ஜிஆர் பாடலை பாடி சீமான் பரப்புரை மேற்கொண்டார். திருவானைக்காவல் கொள்ளிடமாற்று பாலத்தில்தான் இந்த சிறுவன் ஆபத்தை உணராமல் இப்படி சாகசம் செய்து கொண்டிருக்கிறான். பாலத்தின் கீழே தடுப்புச் சுவரை தாண்டி ஆறு பெருக்கெடுத்து ஓடுவதால் பாலத்தின் மீது ஏறி ஆபத்தான முறையில் சிறுவர்கள் இளைஞர்கள் தண்ணீரில் குதிக்கும் செய்தி நியூஸ் 18 அண்மையில் ஒளிபரப்பப்பட்டது. அதன் எதிரொலியாக பாலத்தின் மீது காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் காவலர்களையும் மீறி பாலத்தின் சுற்று தடுப்புகளில் ஏறிய இந்த சிறுவன் ஆபத்தான முறையில் சுற்றித் திரிந்தான். சிறுவனை பார்த்து அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் பதறினர். மகாராஷ்டிர மாநில பள்ளி பாடங்களில் மனுஸ்மிருதி பற்றிய பாடம் இடம்பெறப் போவதாக வெளியான தகவல் உண்மையல்ல என்று துணை முதலமைச்சர் அஜித் பவார் விளக்கமளித்துள்ளார். 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிர மாநிலத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனிடையே மகாராஷ்டிர மாநில பள்ளி பாடங்களில் மனுஸ்மிருதி குறித்த பாடங்கள் இடம்பெறச் செய்ய முயற்சி நடப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. இந்த நிலையில் இதனை கடுமையாக மறுத்துள்ள துணை முதலமைச்சர் அஜித் பவார் மனுஸ்மிருதிக்கு மகாராஷ்டிர மாநில அரசில் இடமில்லை என்றார். அம்பேத்கர்
அம்பேத்கர், பூலே, ஷாவு போன்றோர் தோன்றிய பூமியில் மனுஸ்மிருதிக்கு இடமே இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள அவர் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே தவறான தகவல்களை பரப்புவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அம்பேத்கர் உள்ளிட்டோரின் முற்போக்கு சிந்தனைகளை செயல்படுத்துவதில்தான் மாநில அரசு கவனம் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செக் மோசடி வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் ஜே சதீஷ்குமாருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜேஎஸ்கே பிலிம் கார்ப்பரேஷன் தயாரிப்பு நிறுவனம் மூலமாக தங்க மீன்கள், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, குற்றம் கடிதல், தரமணி போன்ற படங்களை தயாரித்தவர் ஜே சதீஷ்குமார். பல்வேறு படங்களை விநியோகம் செய்துள்ள இவர் தரமணி, பேரன்பு, கபடதாரி உள்ளிட்ட படங்களில் சிறு வேடங்களில் நடித்துள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டில் பைனான்சியர் ககன் போத்ராவிடம் சதீஷ்குமார் 45 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். கடன் தொகைக்காக ககன் போத்ராவிடம் சதீஷ்குமார் வழங்கிய காசோலை வங்கியில் வழங்கிய போது பணம் இல்லாமல் திரும்பி வந்தது. இதையடுத்து தயாரிப்பாளர் ஜே சதீஷ்குமார் மீது பைனான்சியர் ககன் போத்ரா காசோலை மோசடி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு ஜார்ஜ் டவுன் 4வது விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி AKN சந்திரபிரபா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காசோலை மோசடிக்காக தயாரிப்பாளர் சதீஷ்குமாருக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் கடன் தொகையை வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். மதுபான கொள்கை மாற்றப்பட்ட வழக்கில் கைதான டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஜாமீன் கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் விண்ணப்பித்த நிலையில் அவருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் மறுத்தது. இந்நிலையில் 2 நாட்கள் விசாரணைக்கு பிறகு கெஜ்ரிவாலை கைது செய்து புதன்கிழமை ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் சிபிஐ ஆஜர்படுத்தியது. சிபிஐ தரப்பில் 5 நாட்கள் விசாரிக்க அனுமதி கோரப்பட்டது. ஆனால் இந்த வழக்கில் 3 நாட்கள் சிபிஐ விசாரணைக்கு ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்த நிலையில் நீதிமன்ற அனுமதியை அடுத்து சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு கெஜ்ரிவால் காரில் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. நேபாளத்தில் கொட்டி தீர்த்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 24 மணி நேரத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். லம்ஜங் மற்றும் காக்சி பகுதியில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் 33 மாவட்டங்கள் மழை மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை நேபாளத்தில் பருவமழை பொழியும் காலமாகும். இந்த காலகட்டத்தில் நிலச்சரிவுகள் அங்கு அதிக அளவில் ஏற்படுகின்றன. கடந்த 17 நாட்களில் பருவமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளால் 28 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோவையில் சாலையோரம் இருந்த மின்கம்பம் சாய்ந்ததில் மின் வயர்கள் அறுந்து வாகன ஓட்டி ஒருவர் மீது விழுந்த அதிர்ச்சி சம்பவத்தின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. கோவை பொள்ளாச்சி சாலை அண்ணா சிலை அடுத்த காந்தி நகர் பகுதியில் மின்கம்பம் ஒன்று திடீரென சாய்ந்து விழுந்தது. அப்போது வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாகன ஓட்டி மீது மின் வயர்கள் விழுந்ததில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அதில் அவருக்கு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். இதுகுறித்து மின்வாரிய அலுவலகத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு மின்கம்பங்கள் சரி செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தொடர் மழை காரணமாக மின்கம்பம் உறுதித்தன்மையை இழந்து சாய்ந்திருக்கலாம் என கூறப்படுகிறது.